இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசா அதிகாரிகளுக்கான அரசா? இது சீர்கேட்டுக்கான அரசு. ஏன்னா முதல்ல இந்த மாநாடு நடத்தவே தேவையில்லை. அப்படி நடத்துறதுன்னா என்ன பண்ணணும்? டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன், எதிர்த்து நிற்பேன், சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும். அவங்களே குட்டி பக்கத்துல சென்று திருமாவளவன் நாடகம் போடுறத இதை விட ஒரு பெரிய மோசடி செயல் உண்டா? அதை சொல்லுங்க. நீங்க போராடுங்க, கோரிக்கை வைங்க, உங்களோட நேரேட்டிவ் என்ன மத்திய சர்க்கார் பண்ணணும்னு இல்லை. குஜராத்தில், பீகாரில், மிசோரம்ல, மணிப்பூரில், நாகாலாண்டில் மது விலக்கு இருக்குல்ல, அவங்களெல்லாம் மத்திய சர்க்காருக்காக கோரிக்கை வைக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் மது ஸ்டேட் சப்ஜெக்ட். இன்னைக்கு ஈவன் ஜிஎஸ்டியில் 2 பொருளுக்கு மாத்திரம் மத்திய டேக்ஸ் இல்லை. ஜிஎஸ்டியில் மாநில வரி எது ரெண்டும்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். மனிதன் குடிக்கிற சாராயத்துக்கு அது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க? மத்திய சட்டம் கொண்டு வரணும்னு. நான் கேட்குறேன், இப்போ கூடவே என்ன சொல்கிறீங்க? கள்ளச்சாராயம் வந்துவிடும், மதுவிலக்கு வந்தால். இப்போவே டாஸ்மாகில் இருக்கிறது என் நண்பர் துரைமுருகன் தெளிவாக சொல்லியிருக்கார். டாஸ்மாக் சரக்கில் போதை வரலைங்கனால சந்துக்கடை சரக்கை மக்கள் குடிக்கிறான். என்ன அப்போ அந்த மக்களை வந்து அந்த மாதிரி போகாமல் தடுக்கணும்னா போலீஸையும் ஸ்டேட்டு சென்டருக்கு கொடுத்துட்றீங்களா? சட்டம் ஒழுங்கையும் மத்திய சர்க்கார் சப்ஜெக்ட் மாற்றிடலாமா? என்ன பேச்சு? இட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். அதை செய்யணும். துறந்தவர் மூடுங்கிறேன். அந்த போராட்டம் அறிவிக்காமல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தாமல் ஏதோ சில பேரை கூட்டின்னு வந்து மாநாடு நடத்தினேன், டான்ஸ் ஆட சொன்னேன், கைதட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. ஆகவே தமிழகத்தில் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து ஜாடிக்கு மூடி போல் ஒருவருக்கொருவர் கூட்டு வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதிலிருந்து நாம விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுப்போம். நடிகர் விஜய் வந்து மாநாடு நடத்த போறாரு. வாழ்த்துக்கள். சார் மக்களுக்காக எதை செய்வாரா அப்படின்னு எல்லா மக்களும் பாருங்களேன், என்னை பொறுத்தவரை 18 வயது நிரம்பிய யாருக்கும் அரசியல் கட்சியை துவங்கி மக்களுக்காக போராட, மக்களுக்காக பணி செய்ய உரிமை இருக்கு. அதையும் நாம விஜய்க்கு மறுக்க போறோம். ஆனால் கொள்கை ரீதியாக அவர் திட்டங்களை சொல்லட்டும். அது என்னன்னு ஆன் தி பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ் தான். ஏன்னா இப்போ திருமாவளவனே கேட்டார், கூட்டணியில எங்களுக்கு மந்திரி சபை ரொம்ப நியாயம்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2014 பெரும்பான்மை வந்தாலும் எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகள் மந்திரி சபையில் இருக்காங்க. 19 பெரும்பான்மை இருந்தாங்க. காரணம் பிஜேபி கிட்ட கூட்டணி நேர்மை இருக்கிறது, திமுக கூட்டணி நேர்மை கிடையாது. ஓட்டுக்கு திருமாவளவன் படத்தை ஸ்டாலின் உபயோகப்படுத்துவார், ஆனா மந்திரி சபைனா வெளியில உட்காருங்க. அதனால அதை ஆதரிக்கும். இஷ்யூ பேஸ்ட். இப்ப நேற்றுக்கு நடக்கிற நாடகத்தை ஆதரிக்கல, இஷ்யூ பேஸ்ட். அது மாதிரி நண்பர் விஜய் அவர்களுக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். அதுல அவர் அவருடைய கொள்கையை சொல்லார், அப்புறம் பேசு. சட்டம் ஒழுங்கு ரெண்டும் பேப்பர்ல இருக்கு. காந்தி மண்டபத்தில் மது பாட்டிலர் இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? சட்டம் ஒழுங்கு இல்லை. ஆமா, திருப்புரால வெறும் 1% ஓட்டு, 0 எம்எல்ஏ. ஆனா மக்கள்கிட்ட அடுத்த தேர்தலில் போய் கேட்கறத 40% ஓட்டு, 60க்கு 46 எம்எல்ஏ. புரிஞ்சது இல்ல? முடியும். அதனால பாரதிய ஜனதா கட்சி மக்களை தேர்தலில் மாற்று அரசு கொண்டு வர்றதுக்கான பணியில இறங்கி இருக்கும். முடியும்னு நம்பிக்கை.
வருகிற 8ஆம் தேதி துணை முதல்வர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த துணை முதல்வருங்கிறது லேபிள் தானே. கண்டென்ட் என்ன? சனாதன இந்து தர்மத்தை டெங்கு போல மலேரியா போல அழிப்போம்னு சொன்ன ஹிந்து விரோதி கண்டென்ட். அந்த பாட்டில்ல லேபிள் முந்தானா வரைக்கும் விவசாயத்துறை மந்திரி, இன்னைக்கு துணை முதல்வர். நீங்க இலாக்கா கூட கொடுங்க கொடுக்கல, இதெல்லாம் நம்ம கன்சர்ன் இல்லை. இதனால மாற்றம் வரப்போவது இல்லை. அவ்வளவுதான். ஓகே, நன்றி. கனவு காண எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? அது எதுக்கு நீங்க மறுக்கிறீங்க? நண்பரே, உங்கள்கிட்ட சொல்றேன்னா, திருமாவளவன் கனவு காணும் உரிமையை அவருக்கு மறுக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். நல்லது. ஏங்க, அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை ஓட்டுகளை பிரிச்சுக்க போறாங்க. நான் ஏன் கவலைப்படணும்? ஸ்டாலினும் கொடுக்கல, இவரும் கொடுக்கல. அதனால ஸ்டாலின் ஆதரிக்கிறவங்கள ஒரு பகுதி இவர் ஆதரிப்பாங்க. திமுகவுக்கா? நான் இந்த ஏடிபி டம்லாம் பேசுறதில்ல. நன்றி நன்றி. இல்லை இல்லை, முடிஞ்சு நேரம்.